யூடியூப் ஆகட்டும், எதாகட்டும் எல்லாமே ஒரே மாரி இருக்காதுல்ல. அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஒரு 2 சேடான ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ அது என்ன 2 இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். குறிப்பாக இந்த 2 இஷ்யூவுமே யூடியூப் கிரியேட்டர்ஸை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த 2 இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், இப்போ பண்ணிட்டு கூட இருக்கலாம். அதுக்கு ஆன்சராக கூட இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ என்னென்ன இஷ்யூங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ரெவென்யூ. இப்போது பர்டிகுலராக ஒரு மாத அளவில் நீங்கள் போடுற வீடியோவுக்கு வியூஸ் நல்லா வரும். குறிப்பாக மானிட்டைஸ் ஆன யூடியூபர்ஸுக்கு மானிட்டைஸ் ஆகிருப்பீங்க, வியூஸ் நல்லா வரும், க்ரீன் டாலர் இருக்கும் உங்களுடைய வீடியோவில் ஆட்ஸும் ப்ளே ஆகலாம். ஆனால் அந்த வீடியோவுடைய ரெவென்யூ செக்ஷனை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ரெவென்யூ ஆட் ஆகியிருக்காது. அப்படி ஆகியிருந்தாலும் ரொம்ப கம்மியான ஒரு அளவில் தான் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெரிய இஷ்யூ. ஓகேங்களா? இது வந்து ஒரு யூடியூபர் 2 யூடியூபர் இல்லை, கிட்டத்தட்ட நிறைய யூடியூபர்ஸுக்கு இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இஷ்யூ தான். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. இதனால் இப்போ கடந்த ஒரு மாத அளவில் உங்கள் சேனலில் நீங்கள் போடுற வீடியோக்களுக்கு ரெவென்யூவில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ரெவென்யூ தான் முக்கியம், அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இது. ஸோ இது வந்து எப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்கள் இப்போது ஒரு வீடியோ அப்லோட் பண்ண 1 மணி நேரத்தில் 1 லட்சம் வியூஸ் 2 லட்சம் வியூஸ் பார்க்குற யூடியூப் சேனல்ஸ், யூடியூப் வீடியோவுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நம்மள மாதிரி இந்த சின்ன சின்ன யூடியூபராக இருக்காங்க பாருங்கள், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் ஒரு 2000 வியூஸ் 3000 வியூஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூ வரும். அப்படி ரெவென்யூ சம்பாதிக்கிற அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸுக்கான வீடியோக்களில் தான் இந்த ப்ராப்ளம். அவங்களுக்கான ரெவென்யூ தான் ரொம்ப ஃபுல்லாக குறையுது. ஸோ நார்மலாக ஒரு $100-150 ஒரு மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே குறைஞ்சி $20-30 தான் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ உண்டாயிருச்சு. ஸோ இது வந்து யூடியூப் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான், இதை நாங்கள் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சேனலுக்கு இந்த இஷ்யூவெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வீடியோ இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண ஒரு 2-3 வீடியோவுடைய ரெவென்யூ செக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3வது உங்களுடைய ஓவரால் ரெவென்யூ இந்த மாதத்துக்கான ரெவென்யூ செக்ஷனையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலில் எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூப் இந்த மானிட்டைஸ் ஆன யூடியூபர்ஸ் யூடியூப் கிட்ட நேராக சேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு, உங்கள் சேனல் லிங்க்கு, உங்கள் சேனலில் இப்போ என்ன மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஆவரேஜாக உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி ரெவென்யூ வரும், இப்போ எவ்வளோ இந்த மாதம் வந்திருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கிற சப்போஸ் இந்த ப்ராப்ளம் உங்கள் சேனலுக்கு இருக்குதுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய பெரிய சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த நம்மள மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு தான் இது ரொம்ப பெரிய பாதிப்பாக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி கூட இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் கண்டிப்பாக யூடியூப் வந்து இதை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா ரொம்ப தீவிரமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெவென்யூ செக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதுலேயே இவ்வளோ பெரிய ஒரு டவுன்ஃபால்னால் கண்டிப்பாக அது சும்மா விட மாட்டாங்க. தீவிரமாக பார்த்து அதை சரி செஞ்சுக்குவாங்க. ஸோ இதை நினச்சி யாரும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து யூடியூப்பில் வந்திருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ தான், ஆனால் சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்க. இதை நினச்சி யாரும் பயந்துக்கிட்டு தயக்கத்தோடு இருக்க வேணாம். நிறைய பேருக்கு இருக்கிற மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக மானிட்டைஸ் ஆன யூடியூபர்களுக்கு வீடியோ போடவே தோணாது. அந்த லெவலுக்கு ஒரு டிப்ரெஷன் தரக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இது. ஸோ கவலை வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடுவாங்க. ஸோ 2வது இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுங்க. இதுவும் ஒவ்வொரு யூடியூபருக்குமே என்கேஜ் பண்ணுற ஒரு விஷயம். ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டால் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு, இப்போ நீங்களே இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஹாப்பி. அதனால தான் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு குவிக் ரிப்ளை இருக்கும். நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இதுக்கு ரிப்ளை வந்துடும். அந்த மாதிரி. ஏன்னா கமெண்ட்ஸுங்கிறது ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதில் ஒரு சில பக்கு, ஒரு இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு. வியூவர்ஸ் போடுற கமெண்ட் வந்து கிரியேட்டருக்கு சரியாக ரிசீவ் ஆகாமல் போகிறது,
கமெண்ட்ஸு டிசேபிள் ஆகிறது, போடுற கமெண்ட்ஸ் டெலீட் ஆகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் யூடியூப் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த ஒரு இஷ்யூவையும் சரி பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப் ஆகட்டும், எதாகட்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இதுவே தவிர, இது வந்து ஒரு நிரந்தர ப்ராப்ளம் இல்லை. யாரும் பயப்பட தேவையில்ல. எல்லாரும் உற்சாகமாக உங்கள் கண்டென்ட் நீங்கள் என்ன நீச்சு எடுத்திருக்கீங்களோ அதில் வீடியோஸ் போட ஆரம்பிங்க. இந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். சால்வ் ஆனதுக்கப்புறம் அதையும் கூட நான் வீடியோவை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக இந்த இஷ்யூவெல்லாம் எப்படா பிடிக்கும்னு கேட்கலாம். ஸோ நான் சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு, இதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய, ஏதாவது உங்களை டிப்ரெஸ் பண்ணக்கூடிய யூடியூப் ரிலேட்டடான ஏதாவது டவுட் இருக்குது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நீங்கள் அதில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து ரெடி ஆயிரும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திக்கலாம்.